இங்கே லேடிஸ் ஜெயிலில் இருக்க பொண்ணுங்கள்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயத்தை பற்றி ஹீரோயின் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது. அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிற எல்லாருமே பரவாயில்ல வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்கன்னு உடனே இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க லவ்வரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இதை பற்றி தெரியும், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். இவங்களும் அதை பார்க்கலான்னு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஹீரோயினை மிரட்டின அந்த ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஆன்ட்டியும் அவர்கிட்ட நீ ஹீரோயின் கிட்ட என்னத்தை கொடுக்கறதா இருந்தா அது என்கிட்ட கொடுன்னு முதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால கழுத்தெடுத்து அதே இடத்துல அவனை போட்டுட்டு இந்த ஆன்ட்டி அங்கே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்த உடனே பயந்துகிட்டு அங்கேருந்து ஓடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயிலில் இருக்க அரசியல்வாதியை பற்றி என் லவ்வருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்க 2 பேருக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அவங்க வீட்டுக்கு போய் எதாவது ட்ரை பண்ணி ஆகுன்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக உள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு பென்ட்ரைவ் கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வெளில வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கழுத்துலேயே ஒரு கம்பி பட்டு அவன் கீழே விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஆன்ட்டி அங்கேயும் நீ இதை என்கிட்ட கொடுக்கலனா இவனை எங்கேயே கொண்டு போட்டுருவோன்னு ஹீரோயினும் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த அரசியல்வாதி ஃபோன் பண்ணி உன் கதையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட லவ்வரோட ஃப்ரெண்டை கொலை பண்ண விஷயத்தில் ஹீரோயின் அங்கே தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. மாசமாக இருக்க ஹீரோயினை ஜெயிலில் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது கீழே கொட்டிடுது. திரும்பி கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. உன் வயிற்றில் வர்ற பிள்ளைக்கு யார் அப்பான்னு சொல்லி கேட்டு ரொம்ப அசிங்கமாக பேசின உடனே தட்டெடுத்து அவங்க தலையில் அடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ஒரு ரவுடி பொம்பளை ஹீரோயினை போட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுறா. அந்த அரசியல்வாதி சொன்னதுனால அங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பொம்பளை இருக்க செல்லிலேயே ஹீரோயினை மாற்றி விட்டுடுறாங்க. அங்கே இருக்கிற கக்கூஸ் எல்லாம் கழுவு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தனியாக இருக்கும் போது ஒரு 5 பொம்பளைங்க சேர்ந்து ஹீரோயினை அடித்து கொலை பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே ஜெயிலில் இன்னொரு ரவுடியாக இருக்க ஒரு லேடி தான் ஹீரோயினை காப்பாற்றுறாங்க.